ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். ஒரே மாதிரி ப்ளவுஸ் போட்டு போட்டு போர் அடிச்சிருச்சுங்களா? இந்த வீடியோவில் நான் 2 ப்ளவுஸ் வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து எப்படி டிசைன்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் போட்டிருக்கேங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் ப்ளவுஸுங்க. அதில் நார்மலாக ஸ்கேலப் டிசைன் மட்டும் கொடுத்துட்டு அந்த ஸ்கேலப்பில் வர கேப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து வச்சு தைச்சிருக்கேங்க. கிளிப் ஸ்டோன் பார்த்திங்க அப்படின்னா 4 ஹோல் இருக்கும். 4 ஹோல்லையுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நிற்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க நீடில் பார்த்திங்கன்னா நம்பர் 10 நீடிலுங்க. த்ரெட்டு வந்து நார்மலாக நம்ம மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டு தான். சிங்கிளாக எடுக்காமல் 2ஆக எடுத்திங்கன்னா 4ஆக கிடைக்கும். 4ஆக போட்டு தைக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஒரு பக்கம் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. 4 ஹோல் இருக்குது அப்படின்னா 4ஐயுமே ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு லூஸ் கொடுக்காம நல்லா டைட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து நார்மலாக ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி போடுறதுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயிலிங் ஆட் பண்ணி போடுறதுக்கும் இதோட டோட்டல் லுக்கே வந்து உங்களுக்கு மாறி வருங்க. இதை வந்து எனக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் ஆரி ஒர்க்கு அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. உங்கள்கிட்ட நான் சொல்கிற மெட்டீரியல்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். ஜஸ்ட் நார்மல் நீடில் வச்சு நீங்களே டெய்லர்கிட்ட ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு நீங்களே டிசைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் டெய்லர்ஸாக இருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் நீங்கள் கஸ்டமர் ப்ளவுஸில் ஆட் பண்ணி தந்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன் இது பேர். ப்ளஸ் வந்து நார்மல் த்ரெட், நார்மல் நெடில் உள்ளதாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ்க்கு நான் சார்ஜ் பண்ண காசு வந்து 500 ருபீஸுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேட்டர்ன் பார்க்கலாம். ஸ்லீவில் மட்டும் இந்த மாதிரி பி மாதிரி கிராஸ் மாதிரி பேட்டர்ன் கொடுத்துட்டு இப்போ அதில் வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி தொங்க விட போகிறோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியான சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் இன்னுமே ரொம்ப அழகாக்கிடும். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் என்ன கலர் ப்ளவுஸ் இருக்கோ அதே கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தைச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே வந்து த்ரெட்டு மூலிமா தெரியும் இல்லைங்களா, அப்போ வந்து தெரியாமல் இருக்கும். அதனால தான் சேம் கலர் த்ரெட்டே நம்ம எடுக்கிறது. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் 2 டிசைன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. என்னென்ன டிசைன் அப்படின்னா நம்ம ஹேங்கிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஹேங்கிங்ஸும் இந்த மாதிரி பி ஷேப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த ஹேங்கிங் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலரில் ஒரு பேர்ல் பீட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. மொத்தமாக இதுக்கு 2 பொருள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அந்த பொருள்லாம் எவ்வளோ ரூபா ஆகும் அப்படின்றத நான் ஃபைனலாக சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள், எனக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோஸ் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஆட் டீட்டெயிலிங்லாம் பண்ணும்போது நான் வீடியோஸ் எடுத்து அதையுமே போஸ்ட் பண்ணுறேங்க. இந்த ஹேங்கிங் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கிறிஸ்டல் ஹேங்கிங். இந்த கிறிஸ்டல் ஹேங்கிங்கோட ஒரு லைன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாப்ஸை பொறுத்து ஒரு ஊரை பொறுத்து ரேட் டிஃபர் ஆகுங்க. நாங்கள் வந்து சேலமில் வந்து இந்த ஒரு லைன் வந்து 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. இது வந்து கிறிஸ்டல். இந்த ஒரு லைனில் பார்த்திங்க அப்படின்னா 35 to 40 பீசஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். 45 பீசஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் 40 to 45 பீசஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹேண்டுக்கும் 20 to 22 அந்த மாதிரி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்டு முடியுது இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு த்ரெட்டை வந்து நீடில் வழியாக மேலே எடுத்துக்கோங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒயிட் கலர் பேர்ல் வைக்கிறேன், மறுபடியும் இந்த கிறிஸ்டல் ஹேங்கிங் வைக்கிறேன், மறுபடியும் 2 ஒயிட் கலர் பேர்ல், மறுபடியும் கீழேயும் 2 ஒயிட் கலர் பேர்ல் வைக்கிறேங்க. எப்போவுமே கீழே வந்து ஏதாவது ஒரு ரவுண்ட் பீட் நம்ம வந்து வைக்கணும். வச்சாதான் வந்து ஹேங்கிங் நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் கலர் பீட் மட்டும் வச்சுட்டு நீடில் வந்து அந்த பீட்ஸ்குள்ளே ஆட் பண்ணுங்க. இதில் வந்து எப்படி பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் வந்து சொல்லித்தரேங்க. நார்மலாக வீடியோ மட்டும் பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபினிஷிங் வராது. சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து நீட்டாக பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம இந்த நீடில் கீழாக குத்துறோம் இல்லைங்களா, குத்தும் போது அப்படியே நார்மலாக நம்ம கையை இந்த மாதிரி வைக்காமல் குத்திட்டோம் அப்படின்னா கீழே த்ரெட்டில் வந்து கேப்ஸ் அதிகமாக வரும். நான் இப்படி இழுத்து பிடிச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த த்ரெட்டெல்லாம் அப்படியே வந்து
மேலே போய் அப்படியே ஸ்டக்காகி நின்றோம். அப்படி நிற்கும்போது உங்களுக்கு அந்த த்ரெட் எல்லாமே எக்ஸஸாக தொங்கிட்டு வரும், நல்லா ஸ்டிஃபாகவே இருக்காது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட காட்டியிருக்கேன் பாருங்கள், நெக்ஸ்ட்டு வரதில் நான் அந்த மாதிரி காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஹேண்ட்லலாம் பண்ணும்போது நீங்கள் ஒன்று முடித்தா நாட் போட்டுட்டு கூட அடுத்ததை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறீங்க அப்படின்னா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஹேண்ட்லலாம் போடும்போது நீங்கள் நல்லா டைட்டாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஹேண்டோட சைஸ் குட்டி ஆகிடும், சுருங்கிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி லூஸ் விட்டு தான் போடணும். ரொம்பவும் லூஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா ஹேங்கிங்ஸில் வந்து த்ரெட்டு வந்து உங்களுக்கு தெரியும் தனியாக. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒன்றா நாட் போட்டுக்கோங்க. ஒரு இது முடியுது இல்லைங்களா, அப்போ நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டாக அந்த அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் விடுங்க. ரொம்ப டைட் பண்ணிட்டிங்கன்னா சைஸ் மாறிடும், லூஸ் பண்ணிட்டிங்கன்னா த்ரெட்டு வெளியில் தெரியும். அதனால் இந்த 2 விஷயத்தையுமே பண்ணாதீங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி பீட்ஸு, கிறிஸ்டல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு லைன் ஒன்று முடிச்சுட்டு ஒன்று போகிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து டைட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நீடில் உள்ளே குத்தும்போது எவ்வளோ தூரம் த்ரெட்டை வந்து ஃபுல்லாக நம்ம புல் பண்ணி இழுக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பாதி த்ரெட்டை விட்டுட்டோம் அப்படின்னா த்ரெட்டெல்லாம் வெளியில் வந்து எக்ஸஸாக தெரியும். அப்போ வந்து ஒரு ஃபினிஷ்டான லுக்கே நம்மளுக்கு வந்து கிடைக்காதுங்க. எனக்கு வந்து என் ப்ளவுஸை நானே டிசைன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருப்பீங்க. ஆக்சுவலி என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுமே அப்படி தாங்க. எனக்கு நானே டிசைன் பண்ணிக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வீடியோக்காகலாம் சொல்லலைங்க, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்க வரும்போதுலேருந்தே அந்த ஆர்வம் வந்து எனக்கு இருக்குது. ஏதாவது ஒரு சுடிதார் போட்டால் கூட அந்த சுடிதாரில் நம்ம ஏதாவது ஒரு பட்டன்ஸ் வச்சு ஃப்ரண்ட்டில் தைக்கிறது, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு நார்மலாக ஒரு த்ரெட்டில் எம்ப்ராய்டரி பண்ணுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுவேங்க. அதோட இன்ட்ரெஸ்ட்னாலே என்னமோ எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதனால் நான் வந்து ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளவுஸில் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து திங்க் பண்ணுவேன். என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த திங்க் பண்ணிகிட்டே இருப்பேங்க. அது கஸ்டமர் வந்து நீங்களே என்ன டிசைன்னாலும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, உங்களோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட்ஜெட் மட்டும் இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணியாச்சுங்க. இந்த ப்ளவுஸ்க்கும் 500 தாங்க சார்ஜ் பண்ணியிருந்தேன். நான் வந்து இது வந்து இன்க்ளூடிங் லைனிங்கும் சேர்த்தி தாங்க 500. இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்றதுனால 350 ருபீஸ் வந்து பிரின்சஸ் கட்டுக்கு சார்ஜ் பண்ணுவோங்க. 50 ருபீஸ் ஃபார் லைனிங் அந்த 100 ருபீஸ் வந்து இந்த பேட்டர்னுக்காக வந்து சார்ஜ் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்கேலப்பும் இதே சேம் மெத்தட் தாங்க. நீங்கள் வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பவி டிசைனர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து காண்டாக்ட் நம்பரையும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு ஆன்லைன் கஸ்டமரோட தாங்க. இவங்க வந்து பெங்களூர்லேருந்து இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட 2 ப்ளவுஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து ஒரு காட்டன் சாரியோட ப்ளவுஸு, இது வந்து ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸ் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு யூஸ்வலான ஆரி ஒர்க்லாம் வேணாம், எனக்கு பேட்டர்ன் தான் வேணும். அந்த பேட்டர்ன்லேயும் எனக்கு கொஞ்சமாக யூனிக்காக இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி வீ கட் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து அவங்களோட சாரீ கலரில் இருக்கிறது ஃப்ளார் வந்து நல்லா டார்க்காக இருந்ததுங்க. அதனால் இந்த டார்க் கலர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து டெய்லர்ஸாக இருக்கீங்க, லாரி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங்கோட பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அப்படி இல்லை நான் வந்து என் ப்ளவுஸை நானே டிசைன் பண்ணணுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, எனக்கு ஸ்டிச்சிங்லாம் தெரியாதுங்க, ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் மட்டும் கடையிலேருந்து 10 கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்க போதும், அதிகமாக வேணாம். 10 கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒயிட் பேர்ல் வந்து காமன்ங்க, நீங்கள் நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட்டு, நீடில் வந்து காமனாக ஒரே ஒரு நீடில் தான். த்ரெட்டு மட்டும் உங்களோட ப்ளவுஸ் கலருக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். கிளிப் ஸ்டோனும் அப்படி தான், ஒயிட் கலர் அப்படின்றதுனால அதுவும் காமன், அதுவும் நீங்கள் நிறையா ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காமனான மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு தான் இல்லை, நீங்கள் அதை
மல்டி பர்பஸாக நிறையா விஷயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாது, ரொம்பவும் ஆகாது. அரௌண்ட் ஒரு ப்ளவுஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு 60லேருந்து ஒரு 80 ருபீஸ்க்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட பவி டிசைனர்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட்டான எல்லா அப்டேட்டுமே நம்மளோட பவி டிசைனர்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம வந்து கொடுப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.